திருப்பரங்குன்றம் மலை யாருக்கும் சொந்தம். ஸோ வந்தாரே வாழ வைக்கும் மதுரையிலலாம் இந்த பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவிலும் அப்படியே அதுக்கு எதுக்கு புறமா சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவும் இருக்கு. காலங்காலமா அவங்களுக்குள்ள இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராம தான் அவங்கவுங்க சடங்கு சமுதாயத்தை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாசம் வந்து ராஜபாளையத்துல இருந்து ஒருத்தர் ஒரு ஆடு 2 கோழி எடுத்துட்டு தர்காவுக்கு தன்னோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காண்டி வந்திருக்காரு. அந்த வர காவலர்கள் கீழேயே தடுத்து நிறுத்தி இருந்திருக்காங்க. இதுதான் அந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிருக்கு. இதை நிறுத்தினோன்னா வக்பு வாரிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கனி வந்து இதை பார்வையிடுறதுக்காண்டி இந்த பிரச்சனையை பத்தி அந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்காண்டி திருப்பரங்குன்றத்துக்கு வருகை தந்து அதை சுத்தி இருக்க இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட பேசிட்டு போயிருக்காரு. இதோட இந்த ப்ராப்ளம் நிக்கல. தொடர்ந்து இந்து முன்னணி அமைப்பினர் தங்களோட போராட்டத்தை அறிவிச்சு திருப்பரங்குன்றம் மலையை கலங்கப்படுத்துறாங்க, அங்க போய் ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி இந்து மக்களோட புனிதத்தை அவங்க கலங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. பாபர் மசூதி மாதிரி மதுரைக்குள்ள ஒரு கலவரம் உருவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து 144 தடை உத்தரவு மதுரைக்குள்ள பிறப்பிச்சிருக்காங்க. அந்த தடையையும் தாண்டி பல்வேறு இந்து முன்னணி அமைப்பினரும் பாஜகவினரும் போராட்டத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. சிராஜா போன்ற பல முக்கிய தலைவர்களை அவங்க வீட்டிலே வச்சு அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருந்திருக்காங்க. தடையும் தாண்டி ஒரு சில பாஜகவினர் தங்களை பக்தர்களா முன்னிறுத்தி கோயிலுக்குள்ள போய் திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள போய் போராட்டம் பண்ணது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து பாஜக மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புனிதமான திருப்பரங்குன்றம் மலையில போயிட்டு நீங்க நரபலிடுறது வந்து ஒட்டுமொத்த இந்து மக்களையே கொச்சைப்படுத்துற மாதிரி விஷயம். அப்படி உங்களோட மதத்துக்கு நீங்க நரபலி செய்துதான் ஆகணும்னா உங்க தர்காவை இடம் மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது குறித்து தர்காவோட தலைமை நிர்வாகிகிட்ட கேட்கிறப்ப, காலங்காலமா நாங்க நரபலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்தது கிடையாது, இப்பதான் இவங்க திடீர்னு வந்து தடுக்கிறாங்க, இதை தடுக்கிறது எங்களோட மரபையே கலங்கப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம், இந்த தர்காவை நீங்க இடமாத்திக்கிங்கன்னு சொல்றது எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டோட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, அங்க போராட்டம் நடத்துறது எந்த ஒரு இந்துக்களுமே கிடையாது, பாஜகவினர் தான் திமுகவை கலங்கப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு பயங்கரமான சதியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு போயிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுறது சரி கிடையாது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை முன் வச்சிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்தை என்னன்றத கமெண்ட்ல தெரிவிச்சீங்கன்னா நானும் ஒரு தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுப்பேன். நன்றி.